ஃபர்ஸ்ட் ஹாஃப் முதற்கொண்டு அப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல இருந்து தான் சண்டை ஆரம்பிக்குது. எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வந்தீங்கன்னா பார்க்கலாம். ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை. ஓகே ஓகே குட், அவ்வளோதான். உண்மையிலேயே படம் எதிர்பார்த்ததோட வேற லெவலில் இருந்துச்சு. காஜிலா வெர்சஸ் காங்கோடய சூப்பராக இருந்துச்சு படம். கண்டிப்பாக ஐமேக்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். 3D எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவலில் இருந்துச்சு. ஃபைட் சீக்வன்ஸ் தான். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஆக்ஷன் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட் காமெடி, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஆக்ஷன் தான். செம்ம பேடாஸாக ஃபைட் சீன்லாம் வச்சுட்டாங்க. உண்மையிலேயே வேற லெவலில் இருந்துச்சு. கொஞ்சம் ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட இது கொஞ்சம் கம்மி தான் ஃபைட் சீன்ஸு. கிளைமேக்ஸ் வச்சு நல்லா எடுத்துட்டாங்க பயங்கரமாக. சிஜிஓக்கெலாம் சான்ஸே இல்லை அதுதான். ஆனால் பட்ஜெட் ரொம்ப கம்மியாக தான் வச்சு எடுத்துருக்காங்க தெரியுது நல்லா. கிளைமேக்ஸ் ஒர்த்தாக இருந்தது. டைட்டன்ஸ் நிறைய காட்டியிருக்காங்க இந்த மூவியில். ஹியூமன் இன்ட்ராக்ஷன்ஸ் கம்மியாக இருந்தது. நல்ல படம் தான், எல்லாரும் பாருங்கள். தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். கிளைமேக்ஸில் மட்டுமே மாசா இல்லை அந்த படம். ஆக்சுவலி கிளைமேக்ஸ் முன்னாடி அந்த மிட் எடிட்டர் சாரி அந்த இன்டர்மிஷனு ஆக்சுவலி படம் ஃபுல்லாகவே நிறைய இடத்துல ஃபைட் வச்சு நிறைய இடத்துல நம்ம எதிர்பார்க்காத எலிமெண்ட்ஸ்லாம் வச்சு நல்லாவே எடுத்துறாங்க. ரொம்ப சூப்பராக எடுத்துறாங்க. நிறைய பேர் நான் பெருசாக விசில் அடிக்க மாட்டேன், பட் எனக்கு தான் எல்லாமே நிறைய பேர் விசில் அடிச்சாங்க. அதுவும் அந்த கிளைமேக்ஸ் காட்ஸ்லா காங் சேர்ந்து வந்த ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க. அது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு படத்தில் காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த சீன்லாம் ரொம்ப வெறித்தனமாக இருந்துச்சு. டைட்டன்ஸுக்கும் இவங்களுக்கும் ஏதோ கிளாஸ் நடக்காமல் இருக்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க. பட் ஈக்குவலாக தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அந்த பார்ட் மாதிரியே தான். அதுலேயும் இப்போ யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிச்ச மாதிரி இருக்காது. இதில் அப்படி ஒன்றும் இல்லை. காங் தான் கொஞ்சம் நம்மளை மாதிரி கம்யூனிகேட் பண்ணக்கூடியது. காஜிலாக்கு ஒன்றும் கம்யூனிகேட் பண்ண முடியாதுல்ல. ஸோ அது போய் கூட்டிகிட்டு வந்து சண்டை போடுற மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஃபன்னாகவும் இருந்துச்சு. நிறையா சீன்ஸ் நல்லா இருக்கு. ஃபேமிலியோட போய் பார்க்கலாம், குழந்தைங்களும் பார்க்கலாம். நல்லா விஷுவலாகவே நல்லா இருக்கும், பார்க்கலாம். போன பாட்டு அளவுக்கு இல்லைனாலும் ஓகே பார்க்கலாம். என்ன எதிர்பார்த்தேன்னா போன பாட்டு அளவுக்கு இருக்குன்னு நினைச்சேன். பட் கிராஃபிக்ஸ்லாம் ஓகே ஒன் டைம் பார்க்கலாம். அதான் கிராஃபிக்ஸ்லாம் ஓகே, ஃபைட் சீக்வன்ஸ் கிராஃபிக்ஸ் எல்லாம் ஓகே, ஒன் டைம் பார்க்கலாம். படமாண்ணா அது இதானா படமே பயங்கரமாக இருக்குண்ணா, சூப்பராக இருக்குது பார்க்கலாம். அந்த வில்லன் அந்த ஸ்கார்ன்ற கேரக்டர் மட்டும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். மிச்சபடி ஃபைட்டு கிராஃபிக்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. சின்ன படம் ஒரு 2 hours தான் வந்தாங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஃபைட் சீக்வன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது, கிராஃபிக்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. காங் நல்லா காமிச்சிருக்காங்க. லாஸ்ட் பார்ட்டை விட இது கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. கோவிட்ல வந்தப்போ அது 3Dயில் வரல. இப்போ இந்த படம் 3Dயில் இருக்குது. விஷுவலாக நல்லா இருக்குது, பார்க்கலாம். ஃபைட் சீக்வன்ஸ் ஒரு 3 சீக்வன்ஸ் இருக்குது. 3மே நல்லா பெட்டராக இருக்குது. அதை விட இது பெட்டராகவே இருக்குன்னு சொல்லலாம். காங்க்கு தனியாக வரும், காஜிலாக்கு தனியாக வரும். இப்போ அந்த பார்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப்புக்கு அப்புறம் தான் 2 பேரும் ஃபைட் பண்ணுற மாதிரிலாம் சீன் இருக்கும். இது படம் ஸ்டார்டிங்லேருந்தே கொஞ்சம் காட்டிகிட்டே இருக்காங்க. இந்த காஜிலா காட்டுவாங்க, அப்படியே காங்கும் வரும், மிக்ஸ்டாகவே வருது. கொஞ்சம் நமக்கு டைலாக் பேசி சலிப்பு தட்டுற மாதிரிலாம் இல்லை. காஜிலா பர்சன்ஸ் தான் கூஸ் பம்ப்ஸ். நான் காஜிலா ஃபேன் தான். வேறு லெவலில் இருந்துச்சு. சின்ன வயசுலேருந்து காஜிலா பிடிக்கும், கார்ட்டூன்லேருந்தே பார்த்துருக்கேன். வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த நியூ எவால்யூஷன் சீன்லாம் அப்படி இருந்துச்சு, சொல்ல முடியல வாயால். அவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சத்தியமாக போர் அடிக்காமல் போச்சு. அதான் காஜிலா வெர்சஸ் காங் கூட நல்லா இருந்துச்சு. சீரியஸாக வேறு லெவலில் இருந்துச்சு. நல்லா போர் அடிக்காமல் தான் போச்சு. நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டான மூவி தான். கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். அதான் காங்குக்கு அதிக ஸ்க்ரீன் டைம் இருக்கும். ஏன்னா இந்த ஃபைட்டு மோஸ்ட்லி இந்த ஹாலோ எர்த்குள்ளே நடக்குதா. ஸோ காங் ஏற்கனவே உள்ளே தான் இருக்கும், காட்ஸாக தான் சர்ஃபேஸ்லேருந்து திரும்ப உள்ளே வரும். ஸோ அந்த மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு, செகண்ட் ஹாஃப் நல்லா போச்சு. தெரியல, ஆக்ஷன் சீன்ஸ் கம்மியாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃபில். ஆனால் மற்றபடி நல்லா இருந்துச்சு. கிராஃபிக்ஸ் நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஃபைட் சீன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஓகே, நல்லா தான் இருந்துச்சு படம். சீனாக இருக்குது. பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். காஜிலா வெர்சஸ் ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு இதனாட்டியும் இது ஓகே, நல்லா தான் இருக்குது, டீசெண்டாக எடுத்துருக்காங்க. ஸ்காரை கொஞ்சம் நல்லா இன்னும் பயங்கரமாக காட்டியிருக்கோம். ஃபைட் சீக்வன்ஸ்லாம் காங்கு தான் அப்படியே தூக்கிட்டு போகிறாரு. படம் நல்லா இருக்கு. மான்ஸ்டர் படத்தில் என்ன எதிர்பார்ப்பீங்களோ அது இருக்கு. ஃபுல் மான்ஸ்டர் ஆக்ஷன். ஒரு தடவை பார்க்கலாம், போர் அடிக்காமல் போகுது படம். ஓகே, போன பார்ட்டுக்கு அதே ஃபாலோ அப் தான் இது. ஸோ அந்த ஃபாலோ அப்க்கு என்ன பண்ணமோ அதை பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா தான் இருக்குது. சின்ன பொண்ணுக்கு ஜாஸ்தி இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, ஜியான்னு நடிச்சிருக்கிற அந்த பொண்ணுக்கு. அதுக்கு மேலே மான்ஸ்டர் படத்தில் அது ரெண்டுத்துக்கும் காங் அண்ட் காஜிலா 2 பேருக்குமே ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ். நல்லா இருக்குது, அதுதான் ஹைலைட்டே படத்தில். லாஸ்ட் ½ an hour சூப்பராக இருக்குது. படம் செம்மையாக இருந்துச்சுண்ணா. ஒரு தமிழ் படம் பார்க்குற மாதிரியே இருந்துச்சுண்ணா. ஃபுல்லாக மாஸ்டர் படம் பார்த்துருக்கோம்ல, அதில் விஜய் பவனி அடிச்சுப்பாங்க. அதே மாதிரி காங் காட்ஸில் சேர்ந்து வேறு ஒருத்தர் நடிக்கிறாங்க. ஃபைட் சீக்வன்ஸ்லாம் செம்மையாக இருந்துச்சுண்ணா. நம்ம ஒரு மனுஷங்க அடிச்சுன்னா எப்படி இருக்கும், ஆனால் இது பெரிய ஆளுங்க ஒரு டைட்டன்ஸு மிருகம் அடிச்சுன்னா சூப்பராக போட்டுருக்காங்க எல்லாமே. ஜாலியாக இருந்துச்சுண்ணா. ஜாலியாக வந்து பார்த்துட்டு போகலாம், போரே அடிக்கல.
சிஜிலாம் சொல்லவே தேவையில்ல, செம்மையாக இருந்துச்சு. 3D ஓகே தான், நீங்கள் 2Dலே கூட பாருங்க. தமிழில் கூட நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா இங்கிலீஷ் தான் பார்த்தேன். ஆனால் செம்ம காமெடியாக இருந்துச்சு படமும். ஷீமோன்னு ஒரு கேரக்டரை எதிர்பார்த்தோம், அது நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்கு பார்க்க. படம் ஆக்சுவலி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி போன பார்ட் வந்து காட்ஸ் ஆஃப் காங் ஒன்று வந்துச்சு தெரியுமா, நான் அதுவே ரொம்ப மாசம் நினச்சேன். இந்த படம் ஆக்சுவலி அதை விட மாசம் எனக்கு ஃபீல் ஆச்சு. இப்போ ரீசெண்டாக ஆக்சுவலி நிறைய படம் வந்து தேட்டரில் ஹைப் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த படம் தான் நான் ஹைப்பில் போய் பார்த்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஆவரேஜாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த படம் நான் எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் வந்தேன், வெறித்தனமாக இருந்துச்சு. லைக் ஸ்டார்டிங்ல எண்டு வரைக்கும் ஸ்டோரி பயங்கரமாக இருந்துச்சு. சிஜேயாக இருக்கட்டும், அந்த ஃபைட், இப்போ நீங்கள் காங் ஃபேனாக இருந்தாலும் சரி, காட்ஸிலா ஃபேனாக இருந்தாலும் சரி, ஃபைட்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஆக மொத்தம் இந்த படம் ரொம்ப மாசம். ஆக்சுவலி இப்போ புக் மை ஷோ போய் 10 out of 10 ரேட்டிங் கொடுத்துருவோம் போய். இப்போ எனக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணேன், போர் அடிக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சூப்பர், செகண்ட் ஹாஃபும் சூப்பர், பக்கா. படம் செம்மையாக இருந்துச்சு ப்ரோ, வேற லெவலில் இருந்துச்சு. சும்மா ஃபுல் அண்ட் ஃபுல் ஷவுட் அவுட் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் மாஸ் சீன்ஸ் தான், வேற லெவல். கிங்காங் வந்து காட்ஸிலா போய் கூப்பிட போகும், அந்த சீன் போயிட்டு சரியான சீன். அங்கே மாத்ரா வந்து 2 பேரை சமாதானப்படுத்தி அந்த 2 பேர் சீன் ஒன்றா நிற்கிற சீன் ஸ்க்ரீனில் வேற லெவல் ஷவுட் அவுட்டு. ஃபைட் சீன் படம் ஃபுல்லாகவே நிறைய ஃபைட் சீக்வன்ஸ் தான் ப்ரோ. சிஜிலாம் வேற லெவலில் இருக்குது ப்ரோ, எந்த இதுவுமே குறை சொல்கிற மாதிரியே இல்லை, வேற லெவலில் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் கூஸ்பம்ப் மூமெண்ட்ஸ் தான் ப்ரோ. ஃபைனல் சீன்லாம் நீங்கள் சீட்டை விட்டு ஏஞ்சி நின்று கேட்டுற மாதிரி தான் இருக்கும், வேற லெவலில் இருக்கும். ஆடியன்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல், அதான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஷவுட் அவுட் தான், தியேட்டர் ஃபுல்லாக சத்தமாக தான் இருந்துச்சு. படத்தில் எல்லாமே நல்லா இருந்துச்சு ப்ரோ. கிளைமேக்ஸாக செம்மையாக இருந்தாங்க, கிளைமேக்ஸ் சீன்லாம் செம்மையாக, 4 சீன் செம்மையாக இருந்துச்சு. கிராஃபிக்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க, செம்மையாக இருக்கும் ப்ரோ. படத்தில் 2 பேருக்கும் இம்பார்ட்டன்ஸ் தான் ப்ரோ, செம்மையாக இருந்தாங்க. 2 பேருக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நல்லா கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. ஸோ பெஸ்ட்டு ப்ரோ, இந்த காட்ஸிலா காங்லே பெஸ்ட்டு ஃபைட் சீக்வன்ஸ். 2 பேரும் சேர்ந்து ஃபைட் பண்ண சீன்லாம் செம்மையாக இருந்துச்சு, செம்மையாக கிராஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. படம் சூப்பராக இருக்குண்ணா, நல்லா இருக்கு. ஆக்சுவலாக இதில் ஷீமோன்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. காட்ஸிலா வந்து சரியான பவர் இந்த தடவை, சூப்பராக இருக்கு. அதனால ஃபைட் சீக்வன்ஸ் ஒரு 3 சீக்வன்ஸ் இருக்குது, 3மே நல்லா பெட்டராக இருக்குது. அதை விட இது பெட்டராகவே இருக்குன்னு சொல்லலாம். காங்க்கு தனியாக வரும், காட்ஸிலாக்கு தனியாக வரும். இப்போ அந்த பார்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப்புக்கு அப்புறம் தான் 2 பேரும் ஃபைட் பண்ணுற மாதிரிலாம் சீன் இருக்கும். இது படம் ஸ்டார்டிங்லேருந்தே கொஞ்சம் காட்டிகிட்டே இருக்காங்க. இந்த காட்ஸிலா காட்டுவாங்க, அப்படியே காங்கும் வரும், மிக்ஸ்டாகவே வருது. கொஞ்சம் நமக்கு டைலாக் பேசி சலிப்பு தட்டுற மாதிரிலாம் இல்லை. கிளைமேக்ஸில் மட்டுமே மாசா இல்லை அந்த படம். ஆக்சுவலி கிளைமேக்ஸ் முன்னாடி அந்த மிட் எடிட்டர் சாரி அந்த இன்டர்மிஷனு, ஆக்சுவலி படம் ஃபுல்லாகவே நிறைய இடத்துல ஃபைட் வச்சு, நிறைய இடத்துல நம்ம எதிர்பார்க்காத எலிமெண்ட்ஸ்லாம் வச்சு நல்லாவே எடுத்துறாங்க, ரொம்ப சூப்பராக எடுத்துறாங்க. நிறைய பேர், நான் பெருசாக விசில் அடிக்க மாட்டேன், பட் எனக்கு தான் எல்லாமே நிறைய பேர் விசில் அடிச்சாங்க. அதுவும் அந்த கிளைமேக்ஸ் காட்ஸிலா காங் சேர்ந்து வந்த அது ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க, அது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு படத்தில் காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த சீன்லாம் ரொம்ப வெறித்தனமாக இருந்துச்சு.